ஆண்டவரே துதிக்கிறோம். புதிய நாளுக்காக சோதரம், கர்த்தருடைய நாளுக்காக சோதரம். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தரைகளை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறோம். இதனாலே இந்த வேலையுடைய கரங்களிலே கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்தும் தடைகள் எல்லாவற்றையும் உடைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். வர வேண்டிய உடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வா. அவங்க உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி துதித்து பாடி ஆராதிக்கிறார். பாடுகிற பாடல்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். எல்லா தடைகளையும் நடத்துகிற மகனுக்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் கொடுப்பீராக. சோதரம் சோதரம் எல்லா தடைகளையும் அகற்ற, எல்லா டிஸ்டர்பன்ஸும் அகற்றி நாம் மாத்திரம் சோதரம் 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 சோதரம். இந்த இடம் முழுவதும் பரிசுத்தத்தை தெளிக்கிற ஒவ்வொரு வாரமும் இதை பதிவு செய்வதற்கு பிள்ளைக்கு உழைக்கிறது. ஒவ்வொருவரையும் பலப்படுத்த நிறைய காரியங்களை செய்வோம். சோதராம் 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 இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இருநூற்று 85வது பாடலை பாடுவோம். 285. தேவ சமூகத்தை உணர்ந்து பாடலாம். உற்சாகமாய் கைகளை தட்டி பாடலாம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் தரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம்.
Praise the Lord. Victory in Jesus' name. Victory in Jesus' name. Victory in Jesus' name. Praise the Lord. Praise the Lord. Oh, praise the Lord. Everybody worship Him. Praise the Lord. Oh, praise the Lord. Praise the Lord. Oh, praise the Lord. Praise, oh, praise the Lord. Glory be to God on high. Glory be to God on high. Glory be to God on high. Praise, oh, praise the Lord. Oh, praise the Lord. Amen. Praise the Lord. Oh, praise the Lord. Praise the Lord. Oh, praise the Lord. Praise, oh, praise the Lord. Watch and pray is coming soon. Watch and pray is coming soon. Watch and pray is coming soon. Praise, oh, praise the Lord. Praise the Lord. Oh, praise the Lord. Praise the Lord. Oh, praise the Lord. Praise the Lord. Oh, praise the Lord. Praise, oh, praise the Lord. Praise the Lord. Oh, praise the Lord. Praise the Lord. Oh, praise the Lord. Praise, oh, praise the Lord. காலை வேளையிலே தேவ ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடுகிறார். 2-3 பேர்கள் அவருடைய நாமத்தில் கூடினாலே இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் 2-3 பேர்களுக்கு மேலாக இருக்கிறபடியா அவர் நம் மத்தியிலே அசைவாடுகிறார். மகிழ்ச்சியோடு பிரியமாக அவர் கடந்து வந்து அவருடைய பிரசனத்தை நம் மத்தியிலே ஊற்றி அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் வந்தால் உங்களுக்கும் ஆசீர்வாதம், அவரும் மகிமைப்படுவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
the Lord. All ye servants of the Lord, who stand by night in the house of the Lord, lift up your hands in the holy place. Come bless the Lord. Come bless the Lord. Oh, taste and see that the Lord is good. Oh, taste and see that the Lord is good. Oh, taste and see that the Lord is good.
உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க
தேவ பிள்ளை பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்பட வேண்டும். அது ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை. கர்த்தரோடு நமக்கு எப்பொழுதும் ஒரு நல்ல உறவு, லிங்க் நமக்கு அவசியம். கர்த்தரோடு இருக்கிற உறவு நமக்கு முறிந்து இருக்குமானால் அதை உடனடியாக நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் இல்லைனால் நாம் இல்லவே இல்லை. இன்றைக்கு நாம் இந்த பூமியிலே நாம் ஜீவிக்கிறது அவரால் தான் ஜீவிக்கிறோம். அதனாலே எப்பொழுதும் அவருடைய பலத்த கரத்திற்குள் நீ அடங்கியிரு. அவருடைய மெல்லிய சத்தத்திற்கு நீர் செவி கொள். அவர் உன்னை நடத்த வேண்டும். அவர் உன்னை நடத்தப்படாவிட்டால் உன் நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. இது பயங்கரமான காலம், கொடிய காலம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, வஞ்சிக்கப்படாதவர்கள், நிற்கிறேன் என்று சொல்லுகிறது விழாதபடி எச்சரிக்கையாக. ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதும் தங்களை தாழ்த்தி கிருபைக்காக கெஞ்ச வேண்டும். அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்ச வேண்டும். அவருடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி விழுந்து கிடக்க வேண்டும். ஏனென்றால் எத்தனையோ பேர் இந்த பரிசுத்தவானுடைய கூட்டத்திலே காணாமலே போய்விட்டார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. உன் நினைவுகள் வழிகளை காட்டி தேவனுடைய நினைவு வழிகள் உயர்ந்தது, உன்னதமானது. ஷபகபரா கலா 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 டிகரா கலா 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 கரங்களை வைத்து சோதரம் பண்ணலாம். உட்கார். கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகமாக ஜெபத்திலே இருங்கள். ஒருவருக்கொருவர் கூடி செல்போன் மூலமாக ஒரு கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி போட்டு ஜெபியுங்கள். நேரத்தை வீணாக்காதீர்கள்.
நேரம் ரொம்ப வெளியேற பெற்றது. ஒரு விபாக அறிவிப்பு, மூன்றாவது அறிவிப்பு. திருவொற்றியூரை சேர்ந்த சகோதரர் பிரதாபன், துணைவியார் வனரோஜா அவர்களின் இளையகுமாரன் பி. பிரசாந்த் என்கிற டேனியலுக்கும், முத்தமிழகர் கொடுங்கியூரில் வசிக்கும் திரு துரைக்கண்ணு பூங்கொடி அவர்களின் குமாரத்தி நாராயணி என்கிற பிங்கிக்கும் வருகின்ற 21/8/2020 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி அளவில் கங்கா ஜெயராஜன் திருமண மாளிகையில் பாஸ்டர் தலைமை, மாசிலாமணி முன்னிலை, பாஸ்டர் பால் ஜெயக்குமார் முன்னிலையில் சாமுவேல் அருண்குமார் அவர்களால் நடத்தப்பட இருக்கிறது. இந்த திருமணத்திலே நம்முடைய சபையிலே அழைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ளும்படியாக அவர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருமணத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு நேராக நாம் கடந்து போவோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து 1 to 9 வரை வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாகவில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நாம் பார்க்கிற வேளையிலே ஆதாம் ஏவாளை தேவன் சிருஷ்டித்து ஏதேன் என்கிற அந்த தோட்டத்திலே அவர்களை கொண்டு வந்து வைத்தார். அவர்களை தேவன் சிருஷ்டிக்கும் நாளிலே அவர்கள் தேவ மகிமையை மூடினவர்களாகவே காணப்பட்டார்கள். உள்ளும் புறம்பும் கர்த்தருடைய மகிமை அவர்களுக்குள் காணப்பட்டது. தன் சாயலாகவும் தன் ரூபத்தின்படியாகவே அவர்களை சிருஷ்டித்தார். அவர்களை சிருஷ்டிக்கும் நாளிலே அவர்களுக்குள் நித்திய ஜீவன் இருந்தது.
அப்படி என்றால் இப்பொழுது வருகிற மரணம், சாவு என்று ஒன்று அவர்களுக்கு இல்லை. இந்த உலகத்திலே யுகம் யுகமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அப்படிதான் அவர்களை சிருஷ்டித்தார். தூதர்களை முதலாவதாக சிருஷ்டித்தார். அதற்கு பிறகு தூதனுடைய விழுகைக்கு பின்புதான் மனிதன் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பி மனிதனை சிருஷ்டித்தார். அவனை சிருஷ்டிக்கும் நாளிலே அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து ஏதேன் என்கிற தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்தார். ஒரு பிள்ளை ஒரு தகப்பனை போல சாயல் கொண்டிருந்தாலும், ஆனால் அந்த தகப்பன் எதிர்பார்க்கிற வளர்ச்சியை அந்த பிள்ளையினிடத்திலே காண முடியாது. ஆகவேதான் எழுத்தின்படி ஒரு பிள்ளையை பெற்றோர்கள் வளர்க்கிறார்கள், சரீரத்திலே வளர்கிறார்கள், அறிவிலே ஞானத்திலே வளர்கிறார்கள். அதுபோலவே ஆதாமை தேவன் சிருஷ்டித்த நாளிலே தன் சாயலாய் தன் ரூபத்தின்படியாக அவன் இருந்தது உண்மைதான். தேவ மகிமை உள்ளும் புறம்பும் அவனை மூடி இருந்தது உண்மைதான். அவனுக்குள்ளாக நித்திய ஜீவன் இருந்தது உண்மைதான். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற அந்த நிறைவான வளர்ச்சி ஆதாம் நடத்தில் இல்லை. அவர்களை உருவாக்கதான் அந்த ஏதேன் என்கிற அந்த தோட்டத்திற்கு அழைத்து வருகிறார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்த ஏதேன் தோட்டம் ஒரு அபிஷேகிக்கப்பட்ட சபைக்கு நம்மையும் கூட தேவன் நம்மை சிருஷ்டித்தார். ரட்சிப்பின் மூலமாக நாம் அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு பெரிதான வளர்ச்சி நமக்குள்ளாக வந்து விடுகிறதில்லை. ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறது, அது ஒரு பிரைமரி எக்ஸ்பீரியன்ஸ். புதியதாக ஸ்கூலில் சேருகிறது போலதான் ஞானஸ்நானம் எடுக்கிற ஒரு அனுபவங்கள் கூட. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எல்லாவற்றையும் அறிந்து விட்டார்கள் என்று யாருமே சொல்லவே முடியாது. அல்லது பல வருடங்கள் 30-40 வருடங்கள் இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தில் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் நான் கற்று தேறிவிட்டேன் என்று யாரும் சொல்லவே முடியாது. நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த ப்ராசஸிங்கை நாம் தொடர்ந்து இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு போதித்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் நம்மை கர்த்தர் ரட்சித்து சபையாகி ஏதேன் தோட்டத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வருகிறார். ஏனென்றால் நம்மை கர்த்தர் உருவாக்க வேண்டும். இன்னும் நாம் பார்க்க போனால் ஆதாம் ஏவாள் இருந்த காலத்தில் அது ஒரு விசேஷித்த ஒரு காலம். அதாவது மனுக்குலத்தினுடைய முதல் மனிதன் மனுஷி அவர்கள்தான். அவர்களை சிருஷ்டித்த விதம் தேவன் விசேஷம். இன்றைக்கு நம்முடைய நிலைமை, நாம் பிறக்கும்போது நமக்குள் தேவ மகிமை இல்லை, தேவனுடைய சாயல் இல்லை, நித்திய ஜீவன் நமக்குள் கிடையாது. நிறைய மைனஸோடு தான் நாம் பிறந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு பரலோகம் என்று சொல்லுகிறது ஒரு கன்ஃபார்மே கிடையாது. எத்தனையோ பேர் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மரித்து நரகம் போயிட்டார். எத்தனையோ பேர் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க முடியாமல் தூரம் போயிட்டார். அப்போ இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பு
இந்த சபையாகி ஏதேன் தோட்டத்திலே தொடர்ந்து தேவன் நம்மோடு உறவாடுவதற்காக நம்மை தாழ்த்தி தாழ்த்தி ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து கொண்டே இருக்க வேண்டும். இங்கே இருந்து உருவாகிதான் அதற்கு பிறகுதான் நமக்கு நித்திய ஜீவன் என்று ஒன்று கன்ஃபார்ம் ஆகிறது. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நித்திய ஜீவன் இருந்தது. அந்த நித்திய ஜீவனையே அவர்கள் காத்து கொள்ள முடியவில்லை. அப்ப இந்த ரட்சிப்பின் மூலமாக நமக்கு கிடைக்கிற நித்திய ஜீவன் கர்த்தருடைய சுத்த கிருபையோடு நாம் இருந்தால்தான் அதை நாம் சுதந்தரிக்க முடியும். ஆனால் மனிதன் சாத்தானாகிய அந்நியனுடைய சத்தத்தை அவன் கேட்டு ஜாக்கிரதையாக இருந்திருப்பானால் அவனுக்குள் நித்திய ஜீவன் இருந்தது. அடுத்தபடியாக இந்த உலகத்திலே பிறக்கிற எல்லா மனுக்குலத்திற்கும் அதே நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருப்பார். இன்றைக்கு பிறக்கும் போதே பிள்ளைகளுக்கு வியாதி, ஜாண்டிஸ், சுகர், சில பிள்ளைகளுக்கு பிளட் கேன்சர் கூட பிறக்கும் போது 6 மாத குழந்தை. அதிர்ச்சியாக இருக்கிறது இவைகள் எல்லாம் கேட்கும்போது. மனிதன் 40 வயதிற்கு மேலே அவன் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு வழியே இல்லை என்று விஞ்ஞானிகளால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ மனிதனோடு வியாதியும் கூடவே வருகிறது. பிறக்கும் போது நீண்ட நாள் மனிதன் வாழ முடியவில்லை. அதுதான் சங்கீதத்தில் வாசிக்கும் போது மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80, ஆனால் அதனுடைய மேன்மை வருத்தம், சஞ்சலம் என்று முற்காலங்களிலே நூற்றுக்கணக்கான வயதோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் உண்டு. ஆதாம், மெத்துசுலா, நோவா, இவர்கள் எல்லாம் 900க்கு மேலான வருடங்கள் எல்லாம் வாழ்ந்தது உண்டு. ஆபிரகாம் காலத்திற்கு பிறகு ஆபிரகாம் 175, மோசே 120 இப்படியாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது கடைசி நாட்களிலே மனிதனுடைய ஆயுசு நாட்கள் ரொம்ப 70, 80 வந்து நிற்கிறது. அதுவும் கன்ஃபார்ம் கிடையாது. ஆகவே அன்பான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் உன்னையும் என்னையும் சபையாகி ஏதேன் தோட்டத்திற்குள் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆதியிலே ஆதாம் ஏவாளுக்குள் நித்திய ஜீவன் இருந்தார். அந்த நித்திய ஜீவனை அவர்கள் ஏதேன் தோட்டத்திலே இழந்து போனார். மனிதனை சிருஷ்டிக்கும் நாளிலே அவன் நாசியிலே ஊதினார் என்றும் அவன் ஜீவ ஆத்துமாவானார். தேவன் ஊதின சுவாசமாகப்பட்டது மனிதனிடத்திலே 2 இடத்தை சென்றடைந்தது. ஒன்று ஆத்துமாவுக்கு ஜீவனும் சரீரத்திற்கு உயிரும். சரீரத்திலே உயிர் இருந்தது, ஆத்துமாவிலே இருந்த ஜீவன் அவனை விட்டு விலகி போனது. இன்றைக்கு நம்மை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே ரட்சிக்கப்படாத பல நூற்றுக்கணக்கான கோடி மக்களுக்குள்ளே ஆத்துமாவிலே ஒரு செத்த நிலவரத்தோடு தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் எபேசியர் 2:1 எழுதும்போது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் கிடந்த நம்மை உயிர்ப்பித்தார். அப்போ இந்த உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெறாத மக்கள் அத்தனை பேரும் ஆத்துமாவிலே மரித்த நிலவரத்திலே, செத்த நிலவரத்திலே தான் கிடக்கிறார். ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய நிலைப்பாடை பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் கர்த்தரை ஆவியாக தரித்துக் கொள்கிறோம்.
அதனாலே தான் நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்கிற ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவ மக்கள் நித்திய ஜீவனுக்காக ப்ராசஸிங்கிலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ப்ராசஸை கர்த்தர் சபையாய் இருக்கிற ஏதேன் தோட்டத்திலே வைத்துதான் நம்மை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் ஆதாம் ஏவாளோடு உறவாடி கொண்டே இருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முக்கியமான சாராம்சம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனோடு உறவாடி கொண்டே இருக்கிறார். அவரோடு ஒரு உறவு, அவரோடு ஒரு ஐக்கியம், அவரோடு சேர்ந்து நாம் வாழ்க்கை நடத்த வேண்டும். உலக பிரகாரமாக இருக்கிற உறவு நம்மை ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கிவிடும். கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவு நம்மை எல்லா விதத்திலேயும் நம்மை நேர்த்தியாக ஆசீர்வாதமாக நம்மை மாற்றி சொல்லுகிறது. ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரோடு உறவாட வேண்டும். ஆதாமும் ஏவாளும் கர்த்தரோடு உறவாடி கொண்டிருந்தார். கர்த்தருடைய சத்தம் அவர்களுக்கு கேட்டது. அப்போ தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வளர்ச்சி அவர்களுக்குள் உருவாக்கி கொண்டே இருந்தார். தேவ பிள்ளையை நீ ஞானஸ்நானம் பெற்று சபைக்கு வந்திருந்தாலும் அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்கிற வாக்குத்தத்தம் இருக்கிறதே, அதற்காக தான் கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஆனால் நம்முடைய பிராட்டப் நம்மை தேவன் கொண்டு வந்த விதம், நான் ஊரில் ஒருவரையும் வம்சத்தில் 2 பேரையும் தெரிந்து கொண்டு சபையாகிய சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து என் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பனை கொடுப்பேன். அவர்களை அறிவோடும் உண்மையோடும் மேய்ப்பார். இது ஒரு உருவாக்குகிற ஒரு இடம்தான் சபை. நம்மை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்குகிற இடம் சபை. நம்மை தேவ பயத்திற்குள்ளாக நடத்துகிறது சபை. நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது இந்த சபை. இந்த சபையிலே இருந்து தேவ ஆவியானவர் ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த உத்தியோகம் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்மை உருவாக்குறதற்கு பல உத்தியோகஸ்தர்கள் இருக்கிறார்கள் என்று எபேசியரில் வாசிக்கிறோம். 5 விதமான உத்தியோகஸ்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை உருவாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். இது கடைசி நாட்கள். பிதாவின் காலம் முடிந்தது. குமாரனும் தன்னுடைய எல்லா வேலையும் முடித்து பிதாவுடைய வலது வாரிசத்தில் இருக்கிறார். ஆனால் இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம், சபையை உருவாக்குகிற காலம், கிறிஸ்துவுக்கேற்ற நிறைவான வளர்ச்சியை உருவாக்குகிற காலம், இயேசுவை போல தேவ சாயலாய் உருவாக்குகிற காலம், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்திலே சபையை உருவாக்குகிற ஒரு காலம், கர்த்தருடைய ரகசிய வருகையிலே நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட வேண்டிய ஒரு காலம், உபத்திரவ காலத்திற்கு பிறகு சபை மக்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இதற்கு தேவ ஆவியானவர் மிக வைராக்கியமாக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வருகையிலே ஒரு தேவ பிள்ளைகள் கைவிடப்பட்டால் அவர்கள் உபத்திரவ காலத்திலே அவர்கள் செல்ல வேண்டுமானால் மணவாட்டி என்கிற அந்த அந்தஸ்து அவர்களுக்கு போய்விடுகிறது. மணவாட்டியினுடைய அந்த சான்ஸ் ஒரே முறை தான் கிடைக்கிறது. வருகையிலே வித்தியாசம் இருக்கிறது, உயிர்த்தெழுதலிலே வித்தியாசம் இருக்கிறது, வருகையிலேயும் வித்தியாசம் இருக்கிறது. இயேசு பாலகனாக இந்த உலகத்தில் வந்தார், மணவாளனாக இப்பொழுது வருகிறார். மூன்றாவதாக ராஜாதி ராஜாவாக அவர் மேகங்கள் மேலே வரப்போகிறார். அதை எல்லாரும் காண்பார். ஆனால் இதில் இப்போ செகண்ட் கமிங் ஆகிய சீக்ரெட் கமிங் வெரி வெரி எசென்ஷியல் இன் சர்ச். சபைக்கு மிக முக்கியமானது ரகசிய வருகை.
இந்த ரகசிய வருகையிலே ஒரு தேவ பிள்ளையினுடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். அதற்காக தான் தேவனோடு ஒரு உறவு, ஆவியானவரோடு ஒரு உறவு, தேவனை ஆராதிக்கிறது, அபிஷேகத்திலே நிறைகிறது. குறிப்பாக பரிசுத்த ஆவியினுடைய நிறைவிலே நிறைந்து கொண்டிருக்கிறது தான் புத்தியுள்ள கன்னிகைக்கு அடையாளம். நிறைந்து கொண்டே இருக்கவர் அந்த சரீரம்தான் கர்த்தருடைய ரகசிய வருகையிலே மத்திய ஆகாயத்திலே ரகசியமாய் வெளிப்படும் போது பயங்கரமான ராக்கெட் வேகத்தில் அந்த சரீரம் மறுரூபமாக்கி வேகத்திலே வேகமாய் பறந்து செல்லும். சபை உருவாக்குகிற ஒரு இடம், ஆதாம் ஏவாளை உருவாக்குகிற ஒரு இடம்தான் ஏதேன் தோட்டம். ஆனால் தேவன் சொன்னார், நீர் எல்லாவற்றையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை நீங்கள் புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர். ஆனால் சாத்தான் சொல்லுகிறான், இங்கே நீங்கள் சாகவே சாவீர். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அடுத்து, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். 3ஆம் வசனம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். 7ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். 8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். பார்த்தோம், இங்கே தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஏதேன் தோட்டத்தில் மைய பகுதியில் இருந்து அவர்கள் விலகுகிறார். தேவன் உலாவுகிற இடத்திலே அவர்கள் இல்லை. தேவன் வழக்கமாக வருகிற இடத்திலே அவர்கள் இல்லை. ஆமாம், அதுதான் தேவ பிள்ளைகள் இந்த காலை வேளையிலே கவனிக்க வேண்டியது. உனக்கென்று ஒரு ஜெப வாழ்க்கை உனக்கு அவசியம். உனக்கென்று ஒரு குறிக்கப்பட்ட ஒரு இடம் ஒன்று அவசியம். அந்த இடத்திலே தேவன் கரெக்டாக வருவார். உன் சிந்தையை தட்டுவார் ஜெபிக்கும்படியாக. ஒருவேளை படுக்கையிலே ராக்காலத்தில் இருந்தாலும் உன்னை எழுப்புவார், உன் காலை சீண்டுவார், உன்னோடு பேசுவார். வழக்கமாக வருகிற இடத்திலே ஆதாமும் ஏவாளும் இல்லை. ஏனென்றால் தாங்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் அறிந்து, இதற்கு முன்பு நிர்வாணிகள் இல்லை. ஏனென்றால் தேவனுடைய மகிமைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அவர் 2 பேரும் தேவ மகிமையினால் மூடி இருந்தார். அந்த மகிமை உள்ளும் புறமுமாக அவர்களை மூடியிருந்தது. அந்த குறைவு அவர்களால் உணர முடியவில்லை. தேவ நிறைவு அவர்களை மூடியிருந்தது. இப்பொழுது நமக்கு அந்த விதமான ஆசீர்வாதம் நமக்கு இல்லை. ஒருவேளை பரலோகத்திற்கு போனால் அதை கர்த்தர் தரலாம். ஆனால் இந்த நிர்பந்தமான பூமியிலே, இந்த அக்கிரமம் பாவம் நிறைந்த பூமியிலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கிடைத்த அந்த ஆசீர்வாதம் நமக்கு இல்லை. அவர்களுக்கு ஏற்கனவே நித்திய ஜீவன் இருந்தது. ஆனால் நாம் இனிதான் நித்திய ஜீவனை பெறப்போகிறோம். அதற்கு தான் ஒரு ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பாவ மன்னிப்பு, நிச்சயம், ஒரு ஆலயமாகி ஏதேன் தோட்டம், இத்தனையும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எதற்காக? நித்திய ஜீவனை பெறுவதற்காக. அப்போ இந்த ஆதாமும் ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்த இந்த நல்ல செல்ல பிள்ளைகளையே சத்துரு வஞ்சித்தான் என்று சொன்னால், அவர்களுடைய நித்திய ஜீவனே இழந்து போயிருப்பார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உன்னுடைய என்னுடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய நித்திய ஜீவன்
கன்ஃபார்மே இல்லை, ஊர்ஜிதம் கிடையாது, கிடையவே கிடையாது. எத்தனையோ பெரிய பெரிய தேவதாசர்கள் பரிசுத்தவான்கள் கூட இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் இருந்தார்கள், பின்பு அவர்கள் கர்த்தரை விட்டு வழி விலகினார். இந்த ஆதாமும் ஏவாளும் தேவன் அவர்களை விலக்கி வைத்த கனியை தேவன் சொல்லுகிறார், இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்றார். அதற்கு சாத்தான் சொன்னது, இல்லை, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் தேவர்களை போல் ஆவீர்கள் என்று சொன்னார். தேவர்களை போல. தேவர்களை போல என்று பார்த்தால் இன்றைக்கு இருக்கிற கதை அப்படிதான். தேவர்கள், உலக பலவிதமான வழிபாட்டு ஸ்தலங்கள் இருக்கிறது, அதில் பாவமும் இருக்கிறது, தெய்வம் என்று ஒன்றை பின்பற்றுகிறதும் இருக்கிறது. ஆனால் இது பார்க்கிற வேளையிலே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு உறவாட வேண்டும். உனக்கென்று ஒரு ஜெபிக்கிற இடம், வழக்கமாய் தேவன் அந்த இடத்துல வருவார். அந்த வாழ்க்கை நமக்கு அவசியம். நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவத்தை பாருங்கள். 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை அப்போஸ்தலர் வாசிக்கும் போது, ஓய்வு நாளிலே நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். போதும். வழக்கமாய் ஜெபிக்கிற ஒரு இடத்திலே நாங்கள் கூடி வழக்கமாய் ஜெபிக்கிற ஒரு இடம். தேவ பிள்ளையே, உனக்கு வழக்கமாய் ஜெபிக்கிற ஒரு இடம் உன் இல்லத்தில் இருக்கணும். வழக்கமாய் ஜெபிக்கிற ஒரு இடம் உனக்கு சபையில் இருக்கணும். வழக்கமாய் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஐக்கியம் உனக்கு இருக்க வேண்டும். அங்கே கரெக்டாக ஒரு வார்த்தை, அதுதான் அவரோடு உள்ள அந்த ஐக்கியம். அவரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை நீ சிறப்பாக்கிக்கிட்டே இருக்கணும். அதை கண்களில் ஒத்திக்கணும். தேவனோடு இருக்கிற ஐக்கியம் உன்னை சிறப்பான ஒரு நபராக மாற்றும். ஆனால் தேவனை விட்டு மனிதர்களோடு பல உல்லாசத்தோடு நாம் ஐக்கியமாக இருப்போம். ஆனால் நாம் நிச்சயமாகவே கர்த்தருடைய வருகையிலே போகவே மாட்டோம். நிலைமை முடிவு பரிதாபமாக. இந்த ஆதாம் ஏவாளுடைய நிலைமையை பார்க்கும்போது வழக்கமாய் தேவன் கூடி வருகிற அந்த இடத்தில் அவர்கள் இல்லை. ஒவ்வொரு நாளும் அவரோடு உறவாடி கொண்டிருந்தார். அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்தார்கள், அவருடைய வல்லமை அனுபவித்தார்கள், அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டார்கள். பரவசமாக இருந்தது, உற்சாகமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் விலகி விருட்சங்களுக்குள்ளாக அவர்கள் ஒளிந்து கொண்டார். ஏன்? தேவனுக்கு முன்பதாக அவர்களால் நிற்க முடியவில்லை. அந்த வழக்கமாக கூடி வருகிற இடத்திலே அவர்கள் வர முடியவில்லை. ஆகவேதான் நீங்கள் யோவானிலே பார்க்கும்போது 10ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்நியனுடைய சத்தத்தை அவைகள் அறியாதிருக்கிறபடியா வாசிக்க கேட்போம். 10ஆம் அதிகாரம் 3-4. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும். இதுதான் இருக்கிற அந்த நமக்கு தேவையான. ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது. ஆடுகள் அந்நியனுடைய சத்தத்தை அறியாதிருக்கிறபடியால் அது அந்நியனை விட்டு விலகி ஓடிப்போம். இதுதான் ஆதாம் ஏவாள் செய்தது.
நம்மோடு ஒவ்வொரு நாளும் தேவன் வந்து உறவாடுகிறார். தேவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிறோம். ஆனால் அந்நியருடைய சத்தத்தை நாம் ஏன் கேட்க வேண்டும்? ஏற்கனவே தேவன் எச்சரித்திருக்கிறார், கவனமாய் இருங்கள், எல்லா கனியையும் புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொல்லி எச்சரித்திருக்கிறாரே. இவன் இப்படி வந்து நம்மோடு போராடுகிறானே, வழிமறிக்கிறானே என்று அவர்கள் உணரவே இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க, இவன் தேவ சாயலாக இருந்து என்ன பிரயோஜனம்? இவன் தேவ மகிமை உள்ளும் புறமாக மூடி இருந்து என்ன பிரயோஜனம்? இவனை நம்பி தேவன் நித்திய ஜீவனை வைத்திருந்தாரே, என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம். சாத்தான் சர்ப்பமாய் வடிவெடுத்து இவர்களை வஞ்சிக்கிறது. இவர்கள் அவன் சத்தத்தை கேட்டு தங்களை விற்று போட்டார்கள். தேவ சித்தத்திற்கு மாறாக விற்று போட்டார்கள். கர்த்தருடைய நோக்கத்திற்கு மாறாக தங்களை விற்று போட்டார்கள். பின்பு வருகிற மனுக்குலத்தினுடைய அழிவுக்கு இவர்கள் தான் வித்திட்டார்கள் என்று சொல்லலாம். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கோடி மக்கள் நரகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு காரணம் ஆதாம் ஏவாள். அவர்கள்தான் முழு மனுக்குலத்தினுடைய அழிவுக்கு தங்களை வித்து போட்டார். ஆமாம், இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து மரித்து இரத்தத்தை சிந்தினார். ஆனால் இன்னும் இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் உணர்வற்றவர்களாக இருக்கிறவர்கள் பல நூற்றுக்கணக்கான கோடி மக்கள். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளையே, அந்நியனுடைய சத்தத்தை ஆடுதல் அறியாதிருக்கிறபடியால் என்று பார்க்கிறோம். அது அந்நியனுடைய சத்தத்தை கேட்டு அவன் பின்னே போகிறது. இதுதான் சரியான வளர்ச்சி. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வளர்ச்சி இதுதான். சாத்தானுடைய சத்தம் அவர்களுக்கு கேட்கிறதில்லை. சாத்தானுடைய சத்தத்திற்கு ஆடுதல் மசிகிறதில்லை. சாத்தானுடைய சத்தத்தை அது அவைகள் கேட்டு மதிமயங்கி விடுகிறதில்லை. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதிருக்கிறபடியோ அது அந்நியனுக்கு பின் செல்லாம். ஆனால் ஆதாமும் ஏவாளும் அந்நியனாகிய சாத்தானுடைய சொல்லை கேட்டு அதை செய்தவுடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்டு தான் இருந்தார்கள். ஆனால் நன்மை தீமை அவர்களுக்கு என்னவென்றே தெரியாது. ஒரு பிறந்த குழந்தைக்கு நன்மை தீமை தெரியுமா? அந்த குழந்தை விரலை கொண்டு போய் விளக்கில் வச்சா கூட அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த சூடு பட்டு கொத்த பிறகு தான் அந்த அழறி அழும். அதுலேயே என்னை வைக்கிறேன்ட்டு அதுதான் பேச தெரியாது. அதுதான் குழந்தை இல்லை. அந்த வளர்ச்சி தான் ஆதாமும் அந்த. ஆனால் நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை அவர்கள் புசித்த நாளிலே அவர்களுடைய அகக்கண்கள் திறக்கப்பட்டது. முன்பு நிர்வாணிகள் தான், அவர்கள் நிர்வாணிகள் என்று உணராதபடி மகிமை மூடப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் அந்த கனியை புசித்தவுடனே தங்கள் நிர்வாணிகள் என்று கூச்சத்தோடு அவர்கள் விருட்சங்களுக்குள்ளாக தங்களை மறைத்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகள், தேவன் நம்மை ஒரு நோக்கத்திற்காகவே அழைக்கிறார். அந்த நோக்கத்திற்காகவே நம்மை நடத்துகிறார். அதற்காக தான் தேவன் சில அடிச்சுவடுகளை எல்லாம் நமக்கு வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தங்களுக்கு தங்களை பிரித்தெடுக்கப்பட்டு வாழ வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்களோடு நாம் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஏன்னா
நம்முடைய ரட்சிப்பின் மேன்மை அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அனாவசியமாக நினைப்பான். அப்பேற்பட்ட ஆட்களோடு ரொம்ப நேரம் இருக்கிறது நமக்கு ஆபத்து. அதே போல ஒரு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய சமூகம், ஜெபம் என்று ஒன்றை கர்த்தர், அதை நாம் விட்டுவிடக்கூடாது. கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிறதற்கு ஒரு அருமையான வேத புத்தகத்தை கர்த்தர் நம்முடைய கருத்திலே தந்திருக்கிறார். அதை வாசிக்காமல் இருக்கக்கூடாது. நாம் பலனடைந்து சாட்சிகளாக இருக்கிறதற்கு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே ஊற்றி கொண்டே இருக்கிறார். இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். இப்படியெல்லாம் கர்த்தர் நமக்கு நிறைய உச்சிதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறபடியா நாம் மனம்போன போக்கிலே நாம் கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் செய்வோமானால் கர்த்தருடைய ரகசிய வருகையிலே இந்த பூமியிலே தான் போக மாட்டார். உன் சரீரம் எடுத்துக்கொள்ளப்படாது. உன் சரீரம் கரைபட்டு இருக்கிறபடி, உன் சரீரத்திலே தேவ வல்லமை இல்லாததினால், நீ தேவனோடு ஒரு நல்ல உறவு ஐக்கியம் இல்லாததினால் உன் சரீரம் கர்த்தருடைய ரகசிய வருகை நீ மறுரூபமாக நீ அந்தி கிறிஸ்துல மாட்டி அந்த 666 முத்திரையை உன்னை பலாத்காரம் பண்ணி மிரட்டி உனக்கு நெற்றியில் அல்லது வலது கையில் தரித்துக்குவார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு பயந்தார். தேவனுக்கு ஏன் பயப்பட வேண்டும்? அவர் அன்பானவர், வல்லமை நிறைந்தவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏன் பயப்பட வேண்டும்? கர்த்தருடைய சொல்லை மீறினதினாலே, கர்த்தருடைய வசனத்தை உதாசீனப்படுத்தும் போது இன்றைக்கு நமக்குள் பயம் வருகிறது. தேவையில்லாமல் ஏன் பயம் வர வேண்டும்? வேதத்திலே பயப்படாதே பயப்படாதே என்று 365 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயம் ஏன் வருகிறது? நமக்குள் மடியில கனம் இருந்தால்தான் பயம் வரும். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறினார்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள், அந்நியனுடைய சத்தம் கேட்டார்கள், தேவன் விலக்கி வைத்த அந்த கனியை புசித்தார்கள். அவர்களுக்குள் மரணம் சம்பவித்தது, நித்திய ஜீவனை இழந்தார்கள். பாருங்க, நித்திய ஜீவனை ஆதாமும் ஏவாளை இழந்துட்டார். தேவன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்தார். God has given eternity to the Adam and Eve, straight away, நேரடியாகவே கொடுத்தார். ஆனால் they were lost the eternity, அவர் நித்திய ஜீவனை இழந்தார்கள். இன்றைக்கு நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறதற்காக நாம் போராடுகிறோம். கர்த்தருடைய வருகை தாமதிக்கிறது. சிலர் நிற்கிறார்கள், சிலர் நிற்க முடியவில்லை, வழுகி போகிறார்கள். அதற்கு தான் பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை அவசியம். அதற்கு தான் கிருபை எப்பொழுதும் நமக்கு அவசியம். அப்போதான் அதில் நாம் நிலைக்க முடியும். இவைகளெல்லாம் நமக்கு அவசியம். ஆனால் ஒரு நாள் தேவன் ஏதேன் தோட்டத்திற்கு வரும்போது ஆதாம் ஏவாளை பார்க்க முடியவில்லை. தேவன் சொல்றார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? தேவரே உடைய சத்தத்தை கேட்டு விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து ஏன் நான் விலக்கி வைத்த கனியை புசித்தாயா? வாசிக்கலாம், 8ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்தேன். நிர்வாணியாய் இருப்பதினால் இதற்கு முன்பு நிர்வாணி தானப்பானே, இப்ப நிர்வாணி, இதற்கு முன்பு நிர்வாணி தானே. அப்போ உடைய மகிமை எங்களை மூடி இருந்தது. அப்பா, உடைய மகிமை எங்களை மூடி இருந்தது.
நிர்வாணி என்று நாங்கள் உணர முடியாதபடி உடைய வல்லமையான மகிமை எங்களை மூடி இருந்தது. எப்போ உடைய வார்த்தையை மீறினமோ மகிமை எங்களை விட்டு விலகி போனது. கர்த்தருக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அவர்கள் மேல் கர்த்தருடைய வல்லமை எப்பொழுதும் அபிஷேகம். கர்த்தருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்துகிறோமோ அவர்களுடைய ஜீவன் உப்பு சப்பு இல்லாமல் தான் வல்லமையே இருக்கும். மகிமையை இழந்தார். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாத மகிமையை இழந்தார். உள்ளும் புறமாக இருந்த மகிமை அவர்களை விட்டு விலகினர். தேவரீருடைய சத்தத்தை கேட்டு தாங்கள் நிர்வாணிகள் என்று பயந்ததினாலே விருட்சங்களுக்குள்ளாக. ஆகவே அன்பான தேவர்களே, இன்றைக்கு ஏன் பயம் வருகிறது? உன் பயத்திற்கு காரணம் என்ன? ஏன் பயம் வர வேண்டும்? தேவன் இருந்தால் பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பயப்படாதே என்று தானே சொல்லியிருக்கிறார். பயம் ஏன் வருகிறது? அன்பு இல்லாவிட்டால் பயம் வரும். அதே போல தேவனுடைய வார்த்தையை மீறும் போது பயம் வரும். பயம் எதை கண்டாலும் பயம். இருளை கண்டால் பயம், சாத்தானை கண்டால் பயம், பல தீய சக்திகளை யோசிக்கும் போது பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், சரீர பலவீனத்தை குறித்த பயம், பாடுகள் கஷ்டங்களை குறித்த பயம். ஒரு முறை ஒரு தேவ மனுஷன் ஒரு ஆலயத்தில் இருந்து அவர் படுத்து கொண்டிருந்தார். சரியான வசதிகள் அந்த காலங்களில் இல்லை. அப்போ யாரும் வெளியில ஒரு கருப்பு கால் இப்படி நடந்து போகிறது போல அவர் பார்த்தார். உடனே அதை பார்த்த உடனே அவருக்கு பயம் வந்தது. பயம் வந்த உடனே அவர் உடனே அதட்டினார். கர்த்தருடைய வசனத்தை வைத்து சத்தமாக அதட்டினார். பிசாசை கடிந்து கொண்டார். அப்போ உடனே அவர் என்ன செய்தார்? அப்போ அந்த கால்கள் அப்படியே மெல்லமா, ஒரு கருப்பு கால்கள் மெல்லமா போய்கிட்டே அவருக்கே ஒரு பயம் வந்து விட்டது. என்ன நம்ம எப்படி அதட்டுறோம்? அப்போ கூட அந்த கருப்பு கால் போலியே தொடர்ந்து இந்த கருப்பு கால் எப்படி அப்படிமா அசைஞ்சுக்கிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லி என்னதான் இருக்குது பார்ப்போம் என்று பயந்து வெளியில் வந்து பார்த்தா ஒரு எருமாடு நின்றுக்கிட்டு இப்படி அப்படிமா நடந்துக்கிட்டே இருந்தான். இப்படியும் பயங்கள் இருக்கிறது. அதை பார்த்த உடனே அந்த ஊழியக்காரர் சிரித்தார். இதை பார்த்து தான் பயந்தோமா? தேவையில்லாத பயம், இருளை கண்டால் பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், சரீரத்திலே ஒரு வியாதி வந்தால் பயம். இந்த பயம் ஆரம்பமான இடம் ஏதேன் தோட்டம். தேவனுடைய சத்தத்தை கேட்டு தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறதை கண்டு பயந்து என்று பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவர்களே, பயம் வருகிறதற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும், தங்கள் இஷ்டம் போல இருக்கணும் என்று விரும்புகிறார். இவர்களுக்கெல்லாம் பயம் வரும். இதை குறித்து நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் கூட வரும். ஆபத்து சூறாவளி போல் வரும், இடுக்கமும் நெருக்கமும் வரும். ஆனாலும் அவர்களை பார்த்து நான் ஆகடியும் பண்ணுவேன் என்று சொன்ன. கீழ்ப்படியில்னா கர்த்தருக்கு கோபம் வரும். அது தேவ சித்தம். ஆகவே அன்பான தேவர்களே, இந்த ஏதேன் தோட்டமாகிய சபையிலே கொண்டு வந்து உன்னையும் என்னையும் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மை விட்டு கொடுப்போம். அவருடைய சித்தத்திலே நிலைத்திருப்போம். அவருடைய பிரசனத்திலே நிலைத்திருப்போம். அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம். அவருடைய அபிஷேகத்திலே நிலைத்திருப்போம். கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காகவே அழைத்திருக்கிறார். ஒரு நோக்கத்திற்காகவே ஆலயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்.
ஒரு நோக்கத்திற்காகவே உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த சித்தத்தில் நீ நிலைத்திருப்பாயானால் ஆதாம் ஏவாள் இழந்து போன நித்திய ஜீவனை மறுபடியுமாய் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை மறுபடியும் தருவார். இல்லாவிட்டால் நீ அந்திகிறிஸ்துவின் ரகசிய வரைகளில் கைவிடப்பட்டு அந்திகிறிஸ்துவத்தை மாட்டி நீ கடைசியுடைய ஜீவன் ஆத்மா நரகத்தை போய் சென்று. ஆகவே நாம் எல்லாரும் கண்களை கூடுவோம், கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் பயபக்தியோடு நித்திய ஜீவனை இழந்த ஆதாம் ஏவாள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா. நாட்களிலே தேவ பிள்ளைகள் ஆண்டவரே, தேவ பிள்ளைகளோடு போராடுகிற அந்தகார ஆவிகள், தீய சக்திகள், தேவையில்லாத காரியங்களை தூண்டுகிற பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி சபிக்கிறோம். பாதாளத்தில் தேவ பிள்ளைகளை விட்டு விலகு, எங்கள் தேவ மக்களை விட்டு விலகு, வாலிபர்களை விட்டு விலகு, வாலிப பெண் பிள்ளைகளை விட்டு விலகு, எல்லா சிறியோர் பெரியோரை விட்டு விலகு, எல்லா அந்தகார ஆவிகள், பொல்லாத ஆவிகள் விலகு. வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரா கபா கரா பலா கரா கதுரா கதுரா. Praise you, Father God. We praise you, praise you, praise you, praise you, praise you, praise you, praise you. Hallelujah, 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 hallelujah. இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை நமக்கு நிலையானதல்ல. நித்திய வீடை கர்த்தர் நமக்காக கட்டி கொண்டிருக்கிறார். சீக்கிரமாக வெளிப்பட போகிறார். தோத்ரா 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 தோத்ரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அன்னலைய தீனோர்கானந்தமே இயேசு அன்னலை தீனோர்கானந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அன்னலை தீனோர்கானந்தமே இயேசு அன்னலை தீனோர்கானந்தமே. கூடாரவாசி ஆரோகமகிமை வீரந்து நாடி சொல்லலாம்.
தேவ பிள்ளையே, தேவன் அழைத்த அந்த விசேஷித்த நோக்கத்திற்காக நீ ஜாக்கிரதையாயிரு. ஆதாம் ஏவாளும் நித்திய ஜீவனை இழந்தார். நித்திய ஜீவனை இழக்கிறது என்றால் பரலோகத்தை இழக்கிறதுக்கான பரலோகம்தான் நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் தான் பரலோகம். இந்த உலகத்திலே நித்திய ஜீவன் யாருக்கும் கிடையாது. பரலோகத்தில் போறதுதான் நித்திய ஜீவன். ஆதி மனிதர்களுக்கு நித்திய ஜீவன் இருந்தது. அந்த நித்திய ஜீவனை கர்த்தருடைய வார்த்தையை மீறினதுனால இழந்தார்கள், மகிமையை இழந்தார். ஆனால் நீங்களும் நானும் தேவன் ஒவ்வொரு நாளும் வருகிற ஒரு நிலையான ஒரு ஜெபிக்கிற இடம் அவசியம். அங்கே தரித்திருக்கணும். தேவன் வருவார். ஜெப வாழ்க்கை முக்கியம், அபிஷேகம் முக்கியம். கர்த்தருடைய குரலை ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு எப்படியாயிலும் கர்த்தருடைய குரலை கேட்கணும். நாளைக்கு தூங்குறதுக்குள்ள எப்படியாயிலும் கர்த்தருடைய குரலை கேட்கணும். ஒவ்வொரு நாளும் குரலை கேட்டுக்கிட்டே நாம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் குரலை கேட்டு தேவனுக்கு பயந்து போனார். ஏன்? கர்த்தருடைய வசனத்தை மீறினால் பயம் வரும். பாவம் உட்பிரவேசித்தால் பயம் வரும். தேவ சித்தத்தை விட்டு விலகினால் பயம் வரும். ஆமா, ஜாக்கிரதையாயிரு. நித்திய ஜீவன் முக்கியம், பரலோகம் முக்கியம், கர்த்தருடைய ரகசிய வருகை முக்கியம், சரீரம் மறுரூபமாக்க வேண்டியது முக்கியமே முக்கியம். கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். தோத்திரம் 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 தோத்திரம். தேவனோடு ஒரு நல்ல ஐக்கிய உறவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். தோத்திரம் 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 தோத்திரம். அந்நியனுடைய சத்தம் நமக்கு கேட்கப்படும். அதான் சாத்தான் சத்தம். அந்நியனுடைய சத்தம் ஆடுகளுக்கு கேட்கப்படுகிறதே இல்லை. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். தோத்திரம் 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 தோத்திரம். பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலை ஆராதனைகளுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். மட்டுமாக தேவாவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடினே பாடின பாடல்கள் ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏதேன் தோட்டத்தில் இருந்த நிலவரங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்த உடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும். உம்மோடு ஒரு நல்ல உறவை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தாவே, தொடர்ந்து நடத்த ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.